வெல்கம் டு என்மேக்ஸ் சிவல் முத்துக்கன். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் இப்போது ஹிஸ்டோகிராம் பார்த்துட்டு இருந்தோம். ஹிஸ்டோகிராமோட வித்து வந்து ரெகுலராக இல்லாமல் ஏனோ தானோன்னு இருந்ததுனால இப்போ நம்ம அந்த வித்தை வந்து கொஞ்சம் ரெகுலாரிட்டி பண்ண போகிறோம். ஸோ அதை எப்படி பண்ணுவோம் அப்படின்னா, நம்ம இங்கே எடுக்கிறோம்ல இந்த ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் வந்து நம்மளோட ஃப்ரீக்வன்சிக்கு ப்ரொபோஷ்னலாக தான் இருக்கணும். ஸோ லாஸ்ட் ப்ராப்ளம் நம்ம பார்த்தது வந்து இங்கே 70 அபோவ்க்கும் லெஸ் தேன் 20க்கும் வந்து வித் வந்து ப்ராப்பராக இல்லாமல் இருக்கும். அதனால் அந்த லென்த்தை மாடிஃபை பண்ண போகிறோம். ஸோ வித் இங்கே, லென்த் இங்கே, அந்த லென்த்தை நம்ம மாடிஃபை பண்ணுறோம். எப்படி பண்ணுறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம், இங்கே கொடுத்துருக்க வித்தோட வேல்யூஸை ஃபஸ்ட்டு எழுதிடலாம். 0 to 20னா 20 இருக்கும் வித்து, 20 to 30னா 10 இருக்கும். ஸோ 30 to 40 10, 50 to 40 to 50 10, 50 to 60 10, 60 to 70 10, 70லேருந்து 100 30. ஸோ வித் ஆஃப் த ஈச் செக்மெண்ட் ஃபஸ்ட் எழுதிட்டோம். இப்போ லென்த்தை நம்ம மாடிஃபை பண்ண போகிறோம். எப்படி மாடிஃபை பண்ணுவோம் அப்படின்னா, இப்போது ஃப்ரீக்வன்சிக்கு ப்ரொபோஷ்னலாக இருக்கணும்னு சொல்லிட்டோம். ஸோ ஃபஸ்ட் எங்கே இருக்கும், இங்கே 7. 20க்கு 7 இருந்துச்சுன்னா 10க்கு எவ்வளோ இருக்கும்? ஸோ 20க்கு 7 இருந்துச்சுன்னா 10க்கு எவ்வளோ இருக்கும்? டிவைடட் பை 2ஆக இருந்திருக்குமா, 3.5. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, 7 டிவைடட் பை 20 இன்ட்டு 10. அப்போ 10 இன்டர்வலுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா 3.5. அதாவது இங்கே 3 இருக்கும்னு வச்சுக்கோங்களேன், 3.5னா கொஞ்சம் மேலே. ஸோ 3.5 3.5. ஸோ இந்த 10க்கு ஒரு 3.5, இந்த 10க்கு ஒரு 3.5 ஆக மொத்தத்தை அந்த 7ஐ இப்படி ஸ்ப்ளிட் பண்ணிட்டோம். சரிங்களா? நெக்ஸ்ட்டு 10க்கு 10 தான் இருக்குது அப்படின்னா 10. ஸோ 20லேருந்து 30 அதே மாதிரி எல்லாம் போடுறோம். 10 டிவைடட் பை 10 இன்ட்டு 10 10. நெக்ஸ்ட்டு 20 டிவைடட் பை 10 இன்ட்டு 10. அதாவது இப்போ எல்லாமே 10 கிளாஸ் வித்துக்கு பிரிக்கிறோம். 20 டிவைடட் பை 10 இன்ட்டு 10. ஸோ 20. 15 டிவைடட் பை 10 இன்ட்டு 10 15. 8 divided by 30 into 10. So 3 times 2.67. So next 20 to 30 க்கு எவ்வளோ? 10. 30 to 40 க்கு 10. 50 to 60 க்கு 20. 50 to 60க்கு 20. 60 to 70க்கு 15. 70 to 1க்கு 2.67. ஸோ எவ்ரி 10க்குமே அது 2.67 அப்படிங்கிற மாதிரி அந்த ரேஞ்ச் மாற்றிடுறோம். இதுதான் நம்மளுக்கு வந்து என்ன சொல்கிறது, ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் இப்போ என்னவாக இருக்கும், அகெயின் ப்ரொபோஷ்னல் டு ஃப்ரீக்வன்சி. ஸோ ஒரு நீட் ஸ்ப்ளிட்டேஷன் மாதிரி இது இருக்கும்.